இந்த கொஸ்டினை பாருங்க. The ratio of the first and second class fares between the two stations is 6:4 and the number of passengers traveling by first and second class is 1:30. If rupees 2,100 is collected as fare, what is the amount collected from first class passengers? அதாவது ஃபார் எவ்ரி 6 rupees 4 rupees வந்து ஃபேராக பே பண்ணுறாங்க செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் 6 rupees பே பண்ணுறாங்கன்னா செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் எவ்ரி 6 rupeesக்கு 4 rupees வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா செகண்ட் கிளாஸில் 30 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டோட்டல் கலெக்ஷன், ஸோ இப்போ டோட்டல் ஃபேர் கலெக்ஷன் rupees 2,100 அப்படின்னா இந்த 2,100 டோட்டல் ஃபேர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸோட ஃபேர் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல. ஸோ இப்போ எந்த கஷ்டமான மேத் ஃபார்முலாவும் இல்லாமல் ஷார்ட்கட் ட்ரிக்ஸும் மெமரைஸ் பண்ணாம எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன குரூப்பை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரியே 1:30. ஸோ அதையே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் ஓட கவுண்ட் 1 நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கிளாஸ் பேசஞ்சரோட கவுண்ட் செகண்ட் கிளாஸ் பேசஞ்சரோட கவுண்ட் 30 நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரியே வந்து இருக்கு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சருக்கு 30 செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்றாங்க. ஸோ நம்ம அசியூம் பண்ற சின்ன குரூப் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கிற ரேஷியோக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் எவ்வளோ ருபீஸ் பே பண்றாங்க? 6 rupees பே பண்றாங்கன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர் 4 rupees பே பண்றாங்கன்னு அசியூம் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ரேஷியோவா கொடுத்துருக்காங்க 6:4. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் 1 நம்பர் ஆஃப் பேசஞ்சர் 6 rupees பே பண்றாங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ? 6 rupees. அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர் 30 நம்பர்ஸ் ₹4 பே பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு பேசஞ்சரும் 4 rupees பே பண்ணி டிக்கெட் வாங்குறாங்க. அப்பனா 4 × 30 120 rupees. ஸோ இந்த சின்ன குரூப்போட டோட்டல் கலெக்ஷன் ₹126. ஸோ இந்த அவுட் ஆஃப் 31 பேசஞ்சர்ல 126 rupees கிடைச்சிருக்கு. இந்த 126 rupeesல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த டோட்டல் 126 rupees கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 6 divided by 126 rupees. ஸோ 1/21. ஸோ இதோட மீனிங் என்ன? ஃபார் எவ்ரி 21 rupees 1 rupee is contributed by ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர். ஸோ நம்மளுக்கு இப்போ டோட்டல் ஃபேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கலெக்ட் பண்ணது 2,100 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2,100ல எவ்வளோ 21 rupees இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதுக்கு 2,100 divided by 21. ஸோ டோட்டலா 100 numbers ஆஃப் 21 rupees இருக்கு இந்த 2,100 டோட்டல் கலெக்ஷன் ஃபேர்ல. ஸோ இங்க நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார் எவ்ரி 21 rupees 1 rupees contributed by ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர். ஸோ இப்போ இங்க டோட்டலா 100 numbers ஆஃப் 21 rupees இருக்கு. அப்போனா டோட்டலா 100 rupees contributed by first class passengers out of rupees 2,100 total fare.
ஸோ இதே மாதிரி எந்த கஷ்டமான ஃபார்முலாவும் இல்லாமல் சிம்பிளாக லாஜிக்கலி எப்படி கஷ்டமான மேத் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுன்னு நாளைக்கு வீடியோலையும் திரும்ப பார்க்கலாம்.